ஒன்னுநப்பி அதிகாரம் 2. சிவந்த சமுத்திரத்தின் எல்லை ஓரத்தில் உள்ள வனாந்தரத்தில் லேகி தன் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு போதல். அவர்கள் தங்கள் சம்பவித்தவைகளையே விட்டுவிட்டு போதல். கர்த்தருக்கு லேகி பலி செலுத்தி கட்டளைகளை கைக்கொள்ளுதல் மாறு தன் குமாரனுக்கு போதித்தல். தங்கள் தகப்பனுக்கு எதிராக லாமோன் லோமுவேல் முறுமுறுத்தல். நெப்பி கீழ்ப்படிந்து விசுவாசித்தலே ஜெபித்தல். கர்த்தர் அவனிடத்தில் பேசுதல் மற்றும் தன் சகோதரரை ஆளுகை செய்யும்படி அவன் தெரிந்து கொள்ளும்படுதல். ஏறக்குறைய கிமு 600 வருஷம். வசனம் 1. இதோ கர்த்தர் என் தகப்பனுடனே பேசினார். ஆம், ஒரு சொப்பனத்தில் கூட அவரிடம் சொன்னதாவது, லேகி, நீ செய்த காரியத்தின் நிமித்தம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருக்கிறாய். மேலும் நீ உண்மை உள்ளவனமாயிருந்து நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை இந்த ஜனத்திற்கு அறிவித்த நிமித்தம் இதோ அவர்கள் உன் ஜீவனை வாங்க வகை தேடுகிறார்கள். வசனம் 2. தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு வனாந்திரத்திற்கு போகும்படி ஒரு சொப்பனத்தில் கூட கர்த்தர் என் தகப்பனுக்கு கட்டளையிட்டார். வசனம் 3. அவர் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாத படிதலுடையவராயிருந்தார். ஆகையால் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவர் செய்தார். வசனம் 4. அவர் வனாந்திரத்திற்குள் போனார். அவர் தன் குடும்பத்தாரையும் ஆகாரங்களையும் கூடாரங்களையும் தவிர வேறு எதையும் எடுத்துக்கொள்ளாமல் தம்முடைய வீட்டையும் தம் சுதந்திர தேசத்தையும் தாம் பொன்னையும் வெள்ளியும் தம்முடைய வெளியேற பெற்ற பொருட்களையும் விட்டுவிட்டு வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனார். வசனம் 5. அவர் சிவந்த சமுத்திரத்தின் கரையோரமான எல்லைப்பகுதிக்கு வந்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தின் எல்லைக்கு அருகாமையில் உள்ள வனாந்தரத்தில் பயணம் செய்தார். அவர் தன் தாயாகிய சாராயாவே, என் மூத்த சகோதரனாகிய லாமோன் லோமுவேல் சாம் ஆகியோர்கள் அடங்கிய தம் குடும்பத்துடனே வனாந்திரத்தில் பயணம் செய்தனர். வசனம் 6. அவர் வனாந்திரத்தில் 3 நாள் பயணம் செய்த பின் அவர் ஒரு பள்ளத்தாக்கில் தண்ணீரிலுள்ள நதியிலே பக்கத்தில் பாளையம் இறங்கினார். வசனம் 7. அவர் கற்களாலே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தி எங்களின் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். வசனம் 8. அவர் அந்த நதியின் பெயரை லாமான் என்று அழைத்தார். அந்த நதி சிவந்த சமுத்திரத்தினுள் பாய்ந்தது. அதனுடைய முகத்துவாரத்தின் அருகாமையில் எல்லைகளிலே அந்த பள்ளத்தாக்கு இருந்தது. வசனம் 9. அந்த நதியின் தண்ணீர்கள் சிவந்த சமுத்திரத்தின் ஊற்றுக்கண்களிலே கலப்பதை தன் தகப்பன் கண்டு பொழுது அவர் லோமானை நோக்கி சொன்னார், நீ இந்த நதியைப் போல சகல நதியின் ஊற்றுக்கண்ணினை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பாயாக. வசனம் 10. அவர் லோமுவேலை நோக்கி சொன்னார், இதோ நீ கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்வதில்லை. இந்த பள்ளத்தாக்கைப் போல உறுதியும் திடனுமாய் அசைக்கப்படாத முடிவுள்ளமாய் இருப்பாயாக. வசனம் 11. அப்பொழுது அவர் லோமான் லோமுவேல் ஆகியோரே உடைய வணங்கா களத்து நிமித்தம் அவைகளை சொன்னார். ஏனெனில் அவர் தரிசனிக்கிறவர்களாயிருந்து அவர் சுதந்திரித்த தேசத்தை பொன்னையும் வெள்ளியும் வெளியேற பெற்ற பொருட்களையும் அவர்கள் விட்டுவிட்டு வனாந்தரத்திலே அழியும்படியாய் அவர்கள் எருசலேம் தேசத்தை விட்டு வழிநடத்தி வந்தார் என்று அவர்கள் தன் தகப்பனுக்கு எதிராக அநேக காரியங்கள் முறுமுறுத்தார்கள். மேலும் அவருடைய இருதயத்தின் புத்தியற்ற யோசனைகள் நிமித்தம் அவர்கள் அதை செய்தார் என்று சொன்னார்கள். வசனம் 12. இவ்வாறாக மூத்தவர்களாயிருந்த லோமுவேலும் தங்கள் தகப்பனுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். மேலும் அவர்கள் சிருஷ்டித்த தேவனுடைய நடவடிக்கைகளை அறியாத நிமித்தம் அவர்கள் முறுமுறுத்தார்கள். வசனம் 13. தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளின்படியே மகா நகரமாகிய எருசலேம் அழிக்கப்படும் என்பதையும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை.
தன் தகப்பனின் ஜீவனை வாங்க வகை தேடி எருசலேமிலிருந்து யூதர்களைப் போலவே அவர்கள் இருந்தார்கள். வசனம் 17. லோமுவேல் பள்ளத்தாக்கிலேயே வல்லமையோடு ஆவியாலே நிரப்பப்பட்டவனாய் அவர்களுடைய சரீரங்கள் அவர்களுக்கு முன்பாக நடுங்கும் வரைக்கும் தன் தகப்பன் அவரிடம் பேசினார். மேலும் அவர்கள் அவருக்கு எதிராக பேசாதபடி அவர்கள் மலைக்கு பண்ணினார். ஆகையால் அவர்கள் அவர் கட்டளையை இட்டபடியே செய்தார்கள். வசனம் 15. தன் தகப்பன் கூடாரத்திலே வாசமாயிருந்தார்கள். வசனம் 16. நெப்பியாராகிய நான் மிகவும் எளியவன் இருந்தபோதிலும் பெரிய சரீரமும் உடையவனாய் இருந்தபடினாலும் தேவனுடைய இரகசியங்கள் அறிந்து கொள்ள பெரும் வாஞ்சியுடையவனாயிருந்ததாய் நான் கர்த்தரையை நோக்கி கூக்குரலிட்டேன். இதோ அவர்கள் என்னை சந்திக்க என் இருதயத்தை மிருதுவாக்கினபடினால் நான் தகப்பன் நாளே பேசப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் நான் விசுவாசித்தேன். ஆனபடியால் என் சகோதரர்களைப் போல நான் அவர்களுக்கு எதிராக இருக்க கலகம் செய்யவில்லை. வசனம் 17. நான் சாமிட பேசி கர்த்தர் தம்முடைய பரிசுத்தாவினாலே எனக்கு வெளிப்படுத்திய காரியங்கள் அவனுக்காக தெரியப்படுத்தினேன். அவன் என்னுடைய வார்த்தைகளை விசுவாசித்தான். வசனம் 18. ஆனாலும் இதோ லோமனும் லோமுவேலும் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் இருதய கடினத்தை நிமித்தம் துக்கமடைந்தார்களாய் நான் கர்த்தரிடம் அவர்களுக்காக கூறலிட்டேன். வசனம் 19. கர்த்தர் என்னை நோக்கி, நெப்பியே, உன்னுடைய விசுவாசத்தை நிமித்தம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். ஏனெனில் மனம் தாழ்மையும் கர்த்தருடைய எண்ணத்தை தேடினவனாய் என்றார். நீ என் கட்டளைகளை கைக்கொள்கிறாய், அளவிலே நீ செழிப்படைவாய். நான் உனக்காக ஆயத்த பண்ணியிருக்கிற தேசமாகிய வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு நீ நடத்தி செல்லப்படுவாய். அந்த தேசம் மற்ற எல்லா தேசங்களுக்கும் மேலாக தெரிந்து கொள்ளப்பட்டது. வசனம் 21. உன் சகோதரர்கள் உனக்கு எதிராக கலகம் செய்கிற அளவிலே அவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து அறுப்புண்டு போவார்கள். வசனம் 22. நீ என் கட்டளைகளை கைக்கொள்கிற அளவில் நீ உன் சகோதரர்கள் மேலே அதிகாரியுமாய் ஆசாரியருமாயும் ஏற்படுத்தப்படுவாய். வசனம் 23. ஏனெனில் இதோ அவர்கள் எனக்கு எதிராக கலகம் செய்யும் நாளிலே நான் அவர்களை கொடிய சாபத்தினாலே சபிப்பேன். எனக்கு எதிராய் கலகம் செய்தொழிய என்னுடைய சந்ததியார்கள் மேல் அவர்கள் பலம் செய்வது. 24. இந்த நிலைமையை கொலையாக அவர்கள் கொலை செய்வர்களினில் நினைவு கூறுவதுமாக அவர்களுக்கு உணர்த்தும்படியாக அவர்கள் உன் சந்ததியார்களுக்கு ஒரு சவுக்கடியாயிருப்பார்கள்.